Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில மட்டன் பிரியாணி அதுவும் 1 கிலோ அளவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர்ல 1/2 கிலோ அளவு மட்டனை வேக வச்சு எடுத்துறலாம். இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் போட்டு ஒரு 3 விசில் வர வரையும் மூடி வச்சிரலாம். அதுக்கு 1 கிலோ அளவு சீரக சம்பா அரிசி நான் எடுத்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் நான் அளவு வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்மளுக்கு அரிசி கரெக்டாக வருது. இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி ஊற வைக்கிறது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது ஊற வச்சா போதுமாக இருக்கும். இது ஊறட்டும். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் அளவு சமையல் எண்ணெய் நான் ஊற்றுறேன். கூடவே 50 மில்லி அளவு தேங்காய் எண்ணெயும் நான் இதில் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானனையும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெக்ஸ்ட் இதில் 1/4 கிலோ அளவு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை இதில் நான் சேர்த்துறேன். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம். 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டும் 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பேஸ்ட்டும் இதில் நான் சேர்த்துறேன். கூடவே 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் இதில் நான் சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகணும். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சக்தி மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்தும் போது பிரியாணி கொஞ்சம் கலர் கொடுக்கும். கூடவே 7 பச்சை மிளகா மீடியம் சைஸும் அதில் நான் சேர்த்துறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 10 நீங்கள் சேர்த்திக்கிங்க. நெக்ஸ்ட் இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டை, கிராம், ஏலக்காய் பவுடர் இதில் நான் சேர்த்துறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். கூடவே 1/4 கிலோ அளவு தக்காளியும் நான் இதில் சேர்த்துறேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்ல கலராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு நல்ல கலராக இருக்கும். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 கைப்பிடி அளவு மல்லி, புதினா கலந்தது இதில் போடுறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி அளவு உப்பு இதில் நான் சேர்த்துறேன். கூடவே இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை இதில் சேர்த்திடலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா கிளறிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம 1/4 லிட்டர் அளவு தயிர் இதில் நம்ம சேர்த்திடலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி இறந்தோமோ அந்த பாத்திரத்துக்கு 1.5 மடங்கு அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1 மடங்கு ஊற்றுறேன். ஏற்கனவே நம்ம வதக்கும் போதே அதுலேயே நமக்கு 1/2 மடங்கு அளவு தண்ணி இருக்கும். அதனால நான் இப்போ 1 மடங்கு தான் தண்ணி ஊற்றுனேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம தயிர், கறியில் அதுலெலாம் தண்ணி வந்துடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை வடிகட்டி சேர்த்திடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும். இப்போது நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுறலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம சமப்படுத்திடலாம்.
நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஒரு லெமன் வந்து சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கிங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அடியோட கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ மட்டனும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே கொஞ்சம் விசில் விட்டுருந்தனால மட்டனும் வெந்திருக்கும், சாப்பாடும் நம்ம தம் போடும் போது வெந்துடும். இப்போ நம்ம சமப்படுத்தி தம் போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது இதுக்கு அடியில் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். ஒரு கனமான ஒரு தோசைக்கல் ஒன்று வச்சுட்டு மேலே கனமாக ஒரு பாத்திரம் வைக்கலாம். இப்போது கீழே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு இப்போ தம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம இன்னொரு டைம் அடியோட நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் போல் தம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறணும், இல்லைன்னா ஏதாச்சும் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வேண்டி நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.